வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி ஆண்களுக்காக ஒரு அருமையான ரெமடி. ரொம்ப சூப்பரான ரெமடிங்க. சூப்பராக வேலை செய்யும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. அருமையாக வேலை செய்யும். இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி 30 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு விரைப்பு முழுமையாக அடைய மாட்டேங்குது. ஒரு உணர்வு வந்தாலுமே அந்த டெம்பர் ஆகக்கூடிய அந்த முழுவாக இறுக்கமான ஒரு டெம்பர் கிடைக்க மாட்டேங்குது. குறியானது ரொம்ப தளர்ந்தே இருக்குது, ஒரு டைட்டாகவே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமெடி ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். குறுகிய காலத்தில், அதாவது கொஞ்ச நாளாக ஒரு 3 மாதம் 4 மாதமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த இது தீர்வே கிடைக்கும். இது தொடர்ந்து ஒரு 48 நாள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலே போதும், அந்த குறைபாடு முழுமையாக சரியாயிடும். சரி, இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளைப்பூண்டு, தேன். வெள்ளைப்பூண்டும் தேன். நிறைய பேர் வெள்ளைப்பூண்டை தோல் உரிச்சிட்டு தீயில காட்டி வாட்டுவாங்க. நம்ம தீயில காட்டி வாட்டும் போது புண்ணில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இழந்துரும். அதனால் தீயில நேரடியாக அதை காட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னாக்கா, தோலை உரிச்சிட்டு ஒரு சட்டியில் போட்டு, அந்த சட்டியினுடைய, அதாவது கடாயில் போட்டு, அந்த கடாயோடைய சூட்டில் தான் இந்த பூண்டை நல்லா பொரித்து எடுக்கணும். அது ஓரளவு கலர் மாறிடும். அதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட் வேப்பர் ஆன பிறகு அந்த பூண்டை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு தேன் அதாவது உதாரணத்துக்கு 1/4 கிலோ பூண்டு அப்படின்னா 1/4 கிலோ அளவுக்கு தேனில் தான் ஊற வைக்கணும். சுத்தமான தேனாக இருக்கணும். அந்த தேன் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வேளைக்கு 5லேருந்து 6 கீத்து, இந்த பூண்டுடைய ஒவ்வொரு கீத்து இருக்கு இல்லையா, 5லேருந்து 6 பூண்டு கீத்தை ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதே அளவுக்கு, அதாவது ஒரு ஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன், அந்த கீத்து 5லேருந்து 6 எடுத்து சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேனையும் நம்ம என்ன செய்யணும்னாக்கா எடுத்து குடிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 41 நாள் அல்ல 48 நாள் எடுத்துகிட்டு வரும்போது இந்த விரைப்புத்தன்மை குறைபாடு, விரைப்பு வரும் ஆனால் முழுமையாக இருக்காது, ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வளையுது, உள்ளே செலுத்த முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமடி ரொம்ப நல்லா கை கொடுக்கும். ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வேறு மருத்துவங்கள் இருக்குது. சமீப காலமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இதை எடுத்துக்கலாம். இதுக்கு வயது வரம்பு கிடையாது, யாருனாலும் சாப்பிடலாம், எப்போனாலும் எடுத்துக்கலாம். இந்த தேனும் பூண்டும் குறைஞ்சது ஒரு 5 நாளாவது ஊறின பிறகு சாப்பிடுங்க. இது 1 மாதம் வரை நல்லா இருக்கும். நல்லா 1 மாதம் வரை ஊறிக்கிட்டே இருக்க அதனுடைய வீரியம் அதிகம். அதனால் குறைஞ்சது ஒரு 5 நாள் ஊற வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட அதுவும் நல்லா ஊறிக்கிட்டே வரும். அப்படியே தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்.